எங்க ஆடியோ ஃபேட் ஆகுதோ அப்பதான் எல்லாரும் லைட்டை ஒண்ணா மேல தூக்குறீங்க. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். லைட்ஸ் அப்புறம் சொல்லும்போது பண்ணா போதும். ஓகே, சார் முன்னாடி சாரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஏபி ஒரு தனியா படமே இருக்கு. பட் இப்போதைக்கு ஒரு குட்டியா ஒரு ஏபி பண்ணிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரசிக்கலாமா? இதோ உங்களுக்கான ஏபி. பெரிய ஐட்டம் சிங்கத்துக்கு வேலை இருக்கிறத விட கடைக்கான நடிக்கிறாங்கிறது நாங்கள் போனால் தனுஷை ரொம்ப பயங்கரமாக ரசிக்கும். தனுஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்டஸ்ட் டேரக்டர். ஒரு நாளைக்கு 2 சீன் எப்படி இருக்கும். நிறைய 10 பெரிய ஆர்டிஸ்ட் வந்தால் கூட அவர் வந்து பண்ணி காட்டுறாரு. எனக்கு இப்படி வேணும்னு பண்ணி காட்டுறாரு. அவரும் என்ன மாதிரியே வழக்கமாக இப்படி தானே அங்கே செய்வாங்க, நம்ம ஏன் மாற்றி செய்யக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஸோ அங்கே போனாலே அந்த செட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தருது. அவர்கிட்ட ரசித்த ஒரு விஷயம் பேடு பேப்பர் பேனாக ஒன்றுமே கிடையாது. அவர் அழகாக வந்து ஒரு 2 சீன் பெரிய சீனை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆங்கில படத்தில் நடிக்கிறாரு, ஹிந்தி படத்தில் நடிக்கிறாரு, தமிழ் படத்தில் நடிக்கிறார், நடுவில் ஒரு 4 படம் டைரக்ட் பண்ணுறாரு. இவ்வளோ வேகம் என்கிட்ட கிடையாது. அந்த வேகத்தை பார்த்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் தனுஷ் அண்ட் நித்யா அந்த காம்பினேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது இன்னும் கொஞ்சம் மேலே எனக்கு தோணுச்சு. ஸோ தனுஷ் எப்போவுமே சொல்லுவாங்க எல்லாரும் ஒன்று ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் வந்து ஐ வில் ஷோ இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். இமேஜின் கூட பண்ண மாட்டேன். ஓ நித்யா இப்படி கூட போட்டு பண்ணலாமா? இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இத்தனை படம் நடிப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலாம். ஓடுங்களா வெளியே வீடியோல வந்தா சார்